தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவேக அரசின் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சில தினங்களுக்கு முன்பு தென்கொரியா சென்று ஹூண்டாய் நிறுவனத்திடம் 40,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்தம் செய்ததாகவும் தூத்துக்குடியில் பிரம்மாண்ட துறைமுகம் அமைக்கப்படுவதாகவும் தகவலை ரீல்ஸாக பரப்பினார். இந்த நிலையில் பாஜக ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் லேண்ட்மார்க் MOU சைன்ட் ஃபார் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெகா கிரீன்ஃபீல்ட் ஷிப்யார்ட் அட் தூத்துக்குடி என வெளியான அந்த ஒப்பந்தம் கடந்த 2026 ஏப்ரல் 20 இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தமானது கடந்த 2025 செப்டம்பர் 7 திமுக அரசு நடத்திய மதுரை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஹூண்டாய் நிறுவனத்தின் துணை நிறுவனம் மூலம் கொண்டுவரப்பட்டது. ஒன்றிய அரசின் கடல்சார் வாணிப இலக்கான 2047 மிஷன் ப்ராஜெக்டில் சிறப்பு திட்டமாக தூத்துக்குடி வஉசி துறைமுக திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்திய அளவில் 4 மில்லியன் கிராஸ் இலக்கில் தூத்துக்குடியில் மட்டும் 2.5 மில்லியன் கிராஸ் இலக்கை அடையும் வகையில் இந்த துறைமுக திட்டம் கொண்டுவரப்பட்டது. இதில் தென்கொரியாவில் உள்ளது போலவே புல்சாங் ஷிப் துறைமுகம் போன்ற வடிவமைப்பில் துறைமுகம் அமைய உள்ளதாகவும் தென்கொரிய நிறுவனம் 33,000 கோடி வரை முதலீடு செய்ய உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவரம் ஒன்றிய அரசின் வெப்சைட்டில் உள்ளது. இந்த திட்டம் முன்னரே கொண்டுவரப்பட்டு செயல்பட தொடங்கும் நிலையில் தற்போதைய தமிழக தொழில்துறை அமைச்சர் தென்கொரியா சென்று வந்தது எதற்காக என்பது புரியவில்லை. இவர் பதவியேற்றதில் இருந்து தமிழகத்திற்கு கடந்த ஆட்சியில் ஒப்பந்தம் செய்து கொண்டு வரப்பட்ட 30,000 கோடி மதிப்பிலான மசாலா டாக் ஷிப்பிங் பில்டர் லிமிடெட் ஆந்திராவிற்கு இடம்பெயர்ந்துள்ளது. ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் தற்போது 4 யூனிட்டுகள் செயல்பட்டு வரும் நிலையில் அதன் முதலீடும் ஆந்திராவிற்கு சென்றதன் மர்மம் புரியவில்லை. மத்திய அரசின் பாதுகாப்பு துறையின் 5ஆம் தலைமுறை ஏர்கிராப்ட் திட்டம் ஆந்திராவிற்கு சென்று விட்டது. தொடர்ச்சியாக தமிழகத்தின் தொழில் முதலீட்டாளர்கள் ஆந்திராவிற்கு இடம்பெயர்வது கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த மர்மம் குறித்து பொருளாதார வல்லுநர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் இப்படி இடம் மாறி உற்பத்தி திறன் குறைந்தால் கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை தமிழகம் சந்திக்க நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போதைய தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போட்டு முதலீட்டாளர்களை வரவேற்பதை விட்டுவிட்டு களத்தில் இறங்கி கடந்த ஆட்சியில் ஒப்பந்தம் செய்த முதலீட்டாளர்களையும் மேலும் பல புதிய முதலீட்டாளர்களையும் தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.